உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் எதுவுமே சொல்றதுக்கே இல்ல. உடல்நிலை சீராக இருப்பதால் டைரக்டா போய் நம்ம தலைவரை பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண போறோம். அங்க போனேன். நான் சுதாகரன் நான் பார்த்தேன். அவங்க கீழே இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. மேபி ரஜினி சார் பார்க்க வந்திருக்கலாம். அவங்களே போய் கேட்கலாம். வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். யூடியூபர் அண்ணா. அண்ணா என் பேர் அச்சு. நானும் ஒரு யூடியூபர் தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் இப்போ ரஜினி சாரை பார்க்க வந்திருக்கீங்க. ஓ, நல்லபடியாக முடியணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பாய். ரஜினி சாரை பார்க்க வரல, பட் அவங்க அண்ணாக்கு ஏதோ ஆப்ரேஷனா, ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, சரியாகும். அங்கிள் இங்கே கேன்டீன் நீங்கள் எங்கே இருக்கு? அண்ட் மேம், நம்ம ரஜினி அங்கிள் சார் எங்கே இங்கே அட்மிட் ஆகிருக்காங்களா? பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கே தான் இருக்காரா? சேஃபாக இருக்காரு. எந்த பிளாக்னு கூட சொல்ல மாட்டாங்களே. சீக்ரெட்டா? நானே அதுதான் பற்றி விசாரிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கே சொல்லலையா? அதர் செக்யூரிட்டி இருக்காங்க, நாங்களே போக முடியல. 4 போலீஸ் 4 செக்யூரிட்டி அவருக்காக செப்பரேட்டாக வச்சுருக்காங்களா? அதனால பார்க்கவே முடியாது. நீங்கள் அவங்க ஃபேனா? நீங்கள் பெரிய ஃபேனு. 10th தானே மூவி ரிலீஸ் ஆகுது. குறி வச்சா ஏற விழணும். அதுக்குள்ள படமே தெரியாது, படமே பார்க்க மாட்டேன், ஒன்றுமே தெரியாது. ஓ, அவரோட மூவி வேட்டைன்னு ஒன்று 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அந்த டைமில் இப்படி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலையே. அவரு தான் நல்லா தானே இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாங்க, ரொம்ப ப்ரீ பிளான்டாக தான், சும்மா ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணுறாங்க, எதுவும் சர்ஜரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்க முடியாது. கேன்டீன் ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் கீழே இறங்க. தேங்க்யூ. நாங்களே பார்க்கல, நீங்களே என்ன பார்க்கல. கேன்டீன் போகும். ஒன்று தான் இருக்கேவா? அண்ணா, இங்கே தான் ரஜினி சார் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லவே கூடாதா? எப்போ எங்கே இருக்காங்க? சேஃபாக இருக்காரா அண்ணா? தேங்க்யூ ஸோ மச். இதே பில்டிங்கெல்லாம் ரஜினி சார் 4th ஃப்ளோரில் இருக்காங்க. அது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் மேலே போக முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். ஆஹா, எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுக்கணும். ஏடிசி நாங்கள் வந்து 4th ஃப்ளோர் வந்துட்டோம். 4th மேலே பாருங்கள், நம்பர் எழுதியிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே தான் ரஜினி சார் இருக்கார். ஆனால் எங்களால் அதுக்குள்ளே போக முடியல. நான் லாக் பண்ணி நல்லா செக்யூர்டாக வச்சுருக்காங்க. அண்ட் நான் பயந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ சேஃப், ரொம்ப பத்திரமா தான் இருக்காது. நாங்கள் உள்ளே போகலான்னு பார்த்தா அது வந்து லாக் ஆகிருக்கு. வந்து கார்டு எதுவும் தேவைப்படல. இங்கே ரஜினி சார் எந்த ஃப்ளோரில்? லாஸ்ட்ல இருக்க ரஜினி சார் பார்க்கவே முடியாதுல்ல. வெளியில் வந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் அங்கே மற்ற பேஷண்ட்ஸும் இருக்காங்களா? சேஃபாக இருக்காரு. அவர் இந்த சைடில். ஓகே, வெறும் ஜஸ்ட் இது உள்ள ஒரு டோர் தான்ல. உள்ளே போயிட்டு ரூம் இருக்கு அந்த சைடு. ஓ, அங்கே போனால் ஒரு ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருச்சா? டுடே டிஸ்சார்ஜ். 2 டே டிஸ்சார்ஜா? எத்தனை மணிக்கு? 8:30 7:30 மேலே தான் போவாங்க. ஏன்னா க்ரௌட் ஆகிடுனால ஃப்ரீயான டைமில் கிளம்புவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ஒன்றும் சும்மா போய் பார்க்க முடியாதா? சும்மா உனக்கு ஓகே. விசைட் இஸ் தி கேண்டீன் அண்ட் வாஷ்ரூம். போய் சும்மா போகலான்னு பார்த்தேன். இங்கே தான் இருக்காரா? அப்படியே கூட போயிடலாமா? ஐஸ் கீழே கூப்பிட்றோம். அப்படி 3rd ஃப்ளோர். அண்ணா, அந்த பாடி செம்மையாக இருந்துச்சு. இந்த உள்ள லெஃப்ட் சைடு தான் போனீங்க, ரைட் சைடு. ஆமாம், ஆனால் உள்ளே போக இல்லை. டக்குன்னு வந்துட்டாங்க. வந்துட்டு ஸ்டாப் பண்ணி இல்லை போகலாங்க. தேங்க்யூ ஸோ மச். கைஸ், இப்போ தான் நாங்கள் மேலேருந்து கீழே வந்திருக்கோம். ஆக்சுவலாக கீழே ஃபஸ்ட்டு 3 ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுக்கும் நான் ஒரு ரூம்குள்ளே போனல, அந்த ரூமுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ரூம் வந்து செம்ம ஹைடெக்காக இருந்துச்சு. வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சர்வ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். இந்த செம்ம ஹை கிளாஸாக இருந்தது. ஒரு ஹோட்டல் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் வெளியிலேயே வந்து செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டாங்க. நான் ஜஸ்ட் இந்த டோரை மட்டும் தான் ஓப்பன் பண்ணேன். உடனே அவர் குடுன்னு ஓடி வந்து, என்னாச்சு உங்களுக்கு, என்ன வேணும்? அவங்களுக்கு வேணும். இல்லை, நான் என்ன ஏதோ ஒன்று சொன்னேன், கேன்டீனோ ஏதோ சொன்னதுக்கு இல்லை போகக்கூடாது, நீங்கள் அந்த பக்கமாக போங்க. ஆனால் கோமா சொல்ல ரொம்ப ஸ்வீட்டாக தான் சொன்னாங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம மேபி அவங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ரஜினி சாரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோமோ அப்படின்ற ஒரு கெஸ் இருந்துக்கலாமோ என்னோட தாட்டு. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் இங்கே வந்து இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் அண்ட் டேட்டு தான். இன்றைக்கி வந்து 2ஆம் தேதி அக்டோபர். இப்போ டைம் வந்து லைக் அரௌண்ட் 2:46 ஆகுதான். ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சுட்டு அவர் ரொம்ப சேஃபாக இருக்காராம். அவர் வந்து கரெக்டாக 8:30க்கு இங்கேருந்து கிளம்பிடுவார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ்லி, இன்றைக்கி இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கலாம். மேலே ரஜினி சார் இருக்கார்ல, அங்கே பார்க்க முடியுமா? அந்த சைடாக தான் போக முடியுமா? அலோடு இல்லையா? அட்லீஸ்ட் அவர் வீட்டு போகும்போது அரௌண்ட் 8:30ன்ற மாதிரி சொன்னாங்க. 7 to 8 அங்கே வந்து. பட் டிஸ்டர்ப் பண்ண வேணால, பாவம்ல. நான் பண்ண மாட்டாங்க, நாங்கள் மூக்கு தான் போயிட்டேன்றாங்க, அவ்வளோதான். ப்ளீஸ், இந்த அளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அச்சு வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம ரஜினி சாரை எதுக்காக இவ்வளோ ஆர்வமாக பார்க்கணும்னு என்னன்னா, நம்மளோட தலைவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர்ன்றாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. உண்மையாகவே ஒரு சேஃபாக தான் இருக்காரா அப்படின்றது வந்து ஒரு பயம்
இருக்கும்ல ஆஸ் அ ஃபேனாக ஒரு டை ஹார்ட்டிங் ஃபேனாக ஒரு இது இருக்கும்ல அதுக்காக தான் நம்ம நேர்லேயே பார்க்கணுமான்ற எனக்கு நல்லா தெரியும் உள்ளே விட மாட்டாங்கன்னு பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஹோப்பில் அவர் வந்து நல்லா சேஃபாக இருக்காருன்னு இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு அதுவும் எங்களாலேயே பார்க்க முடியலங்க அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கே அவர் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாரு அப்படின்றத கேட்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ரொசீஜர்னா சர்ஜரி கிடையாது கைஸ் லைக் ப்ரொசீஜர் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அது வந்து எந்த வகையிலும் எந்த பிரச்சனை இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு வீக்கம் இருக்கான் அந்த வயிற்றில் இருக்க வீக்கம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதால தான் இந்த ப்ரொசீஜரை அவங்க வந்து ப்ரீ பிளான்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வீக்ஸ் முன்னாடி பிளான் பண்ணி தான் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க ஓகே கைஸ் நான் வந்து என்னோட மேக்ஸிமம் ட்ரை போட்டுட்டேன் and அவர் ரொம்ப சேஃபாக இருக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் ஏன்னா அவர் இன்றைக்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட கூலி படத்தோட ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது அதுவும் அவர் கண்டினியூ பண்ணுவாங்க கரெக்டாக எக்ஸாக்ட் தெரியல நான் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸை தான் வந்து சேஃபாக இருக்காரு இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிறாரு எல்லாமே ப்ரீ பிளான் தான் நம்ம கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தான் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா நீங்கள் ரஜினி சார் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்களே நீங்கள் பார்த்தீங்களா யாரையும் அலோவ் பண்ணல ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணல யாரையும் அலோவ் பண்ணலன்னு தெரியும் அதனால ட்ரை பண்ணல ஆனால் சேஃபாக இருக்கார்ல அவர் சேஃபாக இருக்காரு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு அப்புறம் 2 டேஸ்லேயே இன்னைக்கே வீட்டுக்கு போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க முதல்ல சொல்லும்போது 2 டேஸ்னாங்க ஓ அது இன்னைக்கு தான் அதுவும் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்கியூஸ் மீ விச் ஃப்ளோர் இஸ் திஸ் இஸ் இட் கிரவுண்ட் ஓகே தேங்க்யூ வாலெட் கார்டு கார் கீழே விட்டுருப்பாங்க இருக்கும் பார்க்கிங் ரஜினி சார் இங்கே தான் அட்மிட் ஆயிருக்கு சேஃபாக இருக்காரா சேஃபாக தான் இருக்கும் எப்போ டிஸ்சார்ஜ் டாக்டர் சொன்னோன்னா தான் நாங்கள் வண்டி வேணால் பார்க் பண்ணிக்கிறோம் பேக் போதும் எடுக்கணும் இன்னும் 2 நாள் ஆகுமா மேலே ஆனால் இப்போவே இன்னைக்கே டிஸ்சார்ஜ்ன்ற மாதிரி சொன்னாங்க தான் சொன்னாங்க ஓகே ஆனால் எங்கேயாச்சும் கேண்டீன் இருக்கானா சிந்தூரி பிளாக் ஓகே கார் எவ்வளோ நேரத்தில் வரும் கார் இந்த லைனில் தான் இருக்குது வந்துடும் 5 நிமிஷத்தில் ஆனால் கேண்டீன் போய் ஒரு வாட்டர் பாட்டிலாவது வாங்கிட்டு வந்துடலாமா போங்க போங்க போயிட்டு வாங்க சாப்பிட்டு ஸோ ஸ்வீட் ஆஃப் என்ன வாட்டர் பாட்டில் இருக்குமா ஃபோன்பே பண்ணலாமா சாப்பிட்டீங்களா இல்லைப்பா இனிமேல் தான் வெளியில் போய் சாப்பிடுவோம் இங்கே தான் சாப்பிடலான்னு வந்தேன் கஷ்டமாக இருக்கு இவங்களெல்லாம் பார்க்கணும் நாங்கள் வெளியே போய் சாப்பிடுவோம் பை தேங்க்யூ அண்ணா ப்ளீஸ் நான் வந்து இப்போ ரஜினி சாரை பார்க்கலான்னு திருப்பி மேலே போய் ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் அவுட்டே ஆகலை அப்புறம் வந்து செம்ம பசி ஆச்சு போய் சாப்பிட்டு போகலான்னு போனால் அங்கே நிறைய பேஷண்ட்ஸும் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வயசுனால வந்து அவங்க கூட எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப வாட்டிங்காக இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து இங்கே நம்ம சுதாகர் அண்ணாவையும் சேர்ந்து பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லா யூடியூபர்ஸும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேலே வந்தாலும் நம்மள மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பெரிய யூடியூபர்கிட்ட போயிட்டு நானும் ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான் நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கலன்னா இது நடந்திருக்காது அண்ட் நம்ம சேனலுக்கு 1 மில்லியன் வரப்போகுது நம்ம சேனல் ஆரம்பிச்சு நேற்றோட கரெக்டாக 1 இயர் ஆச்சு 1 இயர் இல்லை 2 நாள் 1 இயர் 2 டேஸ் ஆச்சு அண்ட் அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் இவ்வளோ லவ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நான் வந்து அண்ணாவை பார்த்தே ரொம்ப ஹாப்பி அண்ட் அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க அண்ணாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அவங்களும் வந்து சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு நல்லா சேஃபாக சந்தோஷமாக போகணும் அப்படின்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் நம்ம ரஜினி சார் ரொம்ப சேஃபாக இருக்காங்க நான் வந்து ஒரு வாட்டி ரஜினி சார்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரஜினி அங்கிள் தான் வருது நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு சார்னு சொல்கிறேன் ரஜினி அங்கிள்னு சொல்கிறேன்னா என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததா மாமா அங்கிள் அந்த மாதிரி ஏன்னா எங்கள் அப்பாலேருந்து அவரோட பெரிய ஃபேன் இன்னும் வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களே ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் அவரோட பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு பிடிக்காத ஆளுங்களே இல்லை அதனால தான் நான் வந்து ரஜினி அங்கிளை பார்க்கறதுக்காக தான் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்தேன் ஒரு ஃபேனாக அண்ட் ஆக்சுவலாக அவரை பார்க்க முடியலனாலும் அவர் ரொம்ப நல்லமா இருக்காங்கன்றது மாதிரி கேள்விப்பட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து கார் பார்க்கிங்கில் போய் கார் எடுத்துடலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கலான்னு திருப்பியும் வந்து அவங்களும் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சாப்பிட்டு கூட வாங்கன்னு ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க போங்க போங்க போயிட்டு வாங்க ஸோ ஸ்வீட் ஆஃப் என்ன அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம் ட்ரை பண்ணோம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இதில் வந்து எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க 2 நாளில் இன்னும் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மேலே அந்த ஃப்ளோரில் இருந்தவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க இன்றைக்கே அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க அரௌண்ட் 8:30 7 to 8:30 அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே எது உண்மைன்னு தெரியாது நானும் உங்களை மாதிரியே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகணும் ரொம்ப சேஃபாக இருக்கணுன்றதை நானும் வேண்டிக்கிறேன் இவ்வளோ தூரம் அவருக்காக மட்டும் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஆப்வியஸாக அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்காருன்னு சொல்லி இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நினைக்கிற வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பராக இருந்தாலும் அச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணோன்னா அப்போ எங்களோட கமெண்ட் ஆச்சுன்னு கேட்பீங்க இல்லை அச்சுக்கு வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு தான் இந்த நியூஸ் தெரியும் ஸோ தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சு ஓடி வந்துட்டேன் நேற்று தான் கண்டிப்பாக நேற்று வந்துருப்பேன் அங்கிருந்தே நம்ம ஒரு ஃபோனை பார்த்துட்டு இப்படி ஸ்வைப் அவுட் பண்ணிட்டு நல்லா தான் இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் கேட்டுருக்கும் போது உண்மையாகவே சந்தோஷமா இருந்துச்சு அச்சுவா கிளம்பி வந்ததா அது உங்ககிட்டயும் காமிச்சாச்சு சூப்பரான நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் டாடா ஃப்ரம் அச்சு